ஹலோ காய்ஸ், வெல்கம் செல்வா தமிழ் என்டர்டைன்மெண்ட் பாய். யாரது? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நமக்கு புது ட்ரெஸ் எடுக்க போறோம். அதுக்கு ஏன்னா லூசு மாதிரி வண்டியில் போகிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் கேட்டால், இங்கே நம்ம வண்டியில் போனால் தான் நம்மளால் ட்ரெஸ் எடுக்க முடியும், வேறு வழி இல்லை. அதனால தான் வண்டியில் போயிட்டு இருக்கேன். கண்டென்ட் கிடைக்காத ஒரே பட்சத்துனால நம்ம போகிறது வரது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். வேறு வழியும் இல்லை, வேறு குழப்பம் இல்லை. நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம லூசு மாதிரி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தானாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ட்ரெஸ் கடை நம்ம ஊர்ல இருக்கான்னு கேட்டா அதான் இல்ல. ஒண்ணு ஸ்ட்ரைட்டா இருக்கிற அச்சரப்பாக்கம், இல்ல ரைட்ல இருக்கிற சோத்துப்பாக்கம், இல்லைன்னா சித்தாமூர். இதுல 3 ஊர்ல இருக்கிறது தான் துணி எடுக்க முடியும். வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டணும் மட்டும் நினைக்காதீங்க. நம்ம வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டுங்க. அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக நம்ம ஃபாஸ்ட்டாக போடல, வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக வீடியோ வச்சு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி வந்தோம். நம்ம கேட்டில் ஒரே ஷாக். ஊரை விட்டு ஊர் வந்த மாதிரி எல்லாரும் ஒரே ஊரில் வந்து குஞ்சிட்டாங்க. நம்ம பொங்கல் வந்தா கேட்டை சாத்து வழின்ற மாதிரி ஒரே டிராஃபிக்காக போச்சு இந்த கேட்டில். இல்லை உங்களுக்கே தெரியும், நம்ம மற்ற பக்கம் வந்தாலும் கேட்டில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. பொங்கல்ன்றதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருந்துங்க. அதை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப முடியலைங்க. எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? லோலு பட்டு லொங்கடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வராத பாடுபட்டு கேட்டை தாண்டி போனா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க பாருங்க. ஆக்சுவலாக நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன்ன்றதுனால சென்னையிலேருந்து எல்லாரும் ஊருக்கு போகிறதுனால நம்ம ஆப்போசிட் ரோட்டுக்கு போனால் தான் நம்மளால் சொத்து பக்கம் போக முடியும். ஸோ நம்ம NH 45 ஹைவே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்னு போக முடியாது, வேறு வழி இல்லை. நம்ம அச்சரபாக்கத்து உள்ள சுற்றிட்டு போனால் தான் போக முடியும். நம்ம தங்கச்சிக்கு பிறந்தநாள்ன்றதுனால நம்ம கேக்கு அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வண்டியை அப்படியே ராகவேந்திரா பேக்கு விட்டுட்டுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் சார்பாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். நம்ம பேக்கரி வந்தவனையும் அண்ணா ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க ஒன்று ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னேன். தம்பி மாட்டுக்காப்பா அப்படின்னு கேட்டாரு. இல்லைன்னா என் தங்கச்சின்னு சொன்னேன்ப்பா. நாளைக்கு மாட்டுக்கு தானே பிறந்தனாலும் உங்க தங்கச்சிலாம பிறந்தனாலும் கேட்டேன். நக்கல்யா அவனுக்கு மட்டும் பார்சல் கட்டுக்கணும், நான் போய் ட்ரெஸ் வந்துட்டு வந்து வாங்கிக்கணும்னு சொன்னேன். சரி ஓகேப்பா, பேரு வயசு டேட்டா பார்த்து சொல்லுனாரு. அதெல்லாமே ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம சுட்டு வட்டாரம் எல்லாருக்குமே அச்சரப்பாக்கம் தாங்க பெரிய மார்க்கெட். இங்கே தாங்க எல்லா கடையும் இருக்கு, எல்லா விதமான பொருளும் தாங்க கிடைக்கும். ஸோ அதனால அச்சரப்பாக்கம் தான் எல்லாரும் வருவாங்க. நம்ம ஏன் இப்போ சொத்து பார்க்க போறோம்னா, நமக்கு தெரிஞ்ச கடைன்றதால அங்கே போய் ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு சொத்து பார்க்க போகிறது. அச்சரப்பாக்கம் NH 45 ஹைவே தாங்க. இப்போ நம்ம பிரிட்ஜு கீழே போய் சுற்றி போனால் தான் போக முடியும் சொத்து பார்க்கம். ஸோ வேறு வழி இல்லாமல் பிரிட்ஜு கீழே சுற்றி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக வார சந்தையும் பொங்கல் அன்னைக்கு போட்டாங்க. அதுவும் செம்ம டிராஃபிக் ஆகிப்போச்சு. அந்த டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹைவே போய் பிடிச்ச ஆரம்பிச்சுங்க. இங்கேருந்து ஒரு 4 மினிட் நம்ம சோத்து பாங்க போயிடலாம். நம்ம போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எல்லாரும் சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறதுனால அந்த ரோட்டில் தாங்க ரொம்ப அதிகமான வண்டிங்க போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரோட்டில் ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல. ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம கடைக்கு போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம சோத்து பார்த்து செம்ம ரெஷ்ஷாக தாங்க இருந்தது. நம்ம கரெக்டாக வந்தவாச்சு ஹைவேல தாங்க போயிட்டுருக்கோம். இதில் போயிட்டு இருந்தால் நம்ம லெஃப்ட் சைடில் தான் நம்ம கடை வந்துடும். பட் ஆனால் இங்கே பெருசாக டிராஃபிக்கில் எனக்கு ஓரளவு கொஞ்சமாச்சும் வண்டி போயிட்டே இருந்துச்சு. அப்படியே அந்த டிராஃபிக்கில் கடந்து வந்து நம்ம கடைக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டேன். நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கடை. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் போய் ஆகணும். இதுதாங்க நம்ம கடை. நம்ம கடையோட பேர் தமிழ்நாடா. நம்ம கடையிலும் செம்ம ரஷ்ஷுங்க. ஆக்சுவலாக அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மென்னுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம சுற்றுவார்கள் எல்லா பிள்ளைங்களும் இந்த கடை தான் வருவாங்க. ஆக்சுவலாக உள்ள போனோன்னே ஆனால் ஃபேன் ஷர்ட் இருக்கான்னு கேட்டேன். இல்லைப்பா இங்கே காய்கறி மட்டும் தான் இருக்குன்றாரு. ஆனால் என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, துணி கடையில் பின்ன வேற வைப்பாங்க, ஃபேன் ஷர்ட் தானே வைப்பாங்க அப்படின்ட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம் சொல்லிட்டாரு. ஆனால் சூப்பர் சொல்லிட்டு அவர்கிட்ட பல்ப் வாங்கிட்டு உள்ள வந்துட்டேன். தம்பி நல்ல ட்ரெஸ் அது போடுப்பான்னு கேட்டேன். நான் நம்ம கடையில் இல்லை, வேறு கடையில் இருக்குது, இப்போ வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாப்பல. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டேன். பின்ன என்ன, நான் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் எல்லாமே புதுசாக தான் இருக்கும், உங்களுக்கு மட்டும் நல்லதாக எடுத்து போடுறது, எது வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஓகே தம்பின்னு சொல்லிட்டு 2வது வாட்டி பல்ப் வாங்கிட்டேன். உங்களுக்கு ட்ரெஸ் எப்படின்னா ஒன்று கேட்ட போல. தம்பி கொஞ்சம் மாடலாக எப்படி வேணா கொடுப்பாடின்னு கேட்டேன். அண்ணா எல்லா ட்ரெஸ்ஸும் மாடல் தானே, உங்களுக்கு என்ன மாடல் ஒன்று கேட்டப்பல. தம்பி எனக்கு பேண்ட் ஃபுல்லாக பாக்கெட்டாக இருக்கணும், அந்த மாதிரி என்ன ஒரு ட்ரெஸ் இருந்தால் கொடுப்பான்னு கேட்டேன். ஓகே உங்களுக்காக ஒரு பேண்ட் இருக்குது, அந்த பேண்ட் எடுத்து காட்டாப்பல. சூப்பராக இருந்தது. சரி ஓகே இதையே நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம போட்டு பார்க்கலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக போட்டு பாருங்கன்னா உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அதில் போய் போட்டு பாருங்க, உங்களுக்கு பத்திச்சுன்னா ஓகே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாப்பல. சரி ஓகே கண்டிப்பாக போட்டு பார்க்குறேன்னு சொன்னேன். ஆனால் இது நல்லா சூப்பராக இருக்குன்னா லப்பர் கிளாத் தான் சூப்பராக இருக்கும், நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும்னு சொன்னாப்பல. சரி ஓகேப்பா கண்டிப்பாக இதை போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அப்படி போட்டு பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபேண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பிளாக் கலர் ஷர்ட் வாங்கியிருந்தேங்க. இந்த பிளாக் கலர் ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்குறது நல்லா இருந்தது. அவங்கள தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த பேண்ட்டு கண்டிப்பாக பிளாக் கலர் ஷர்ட் சூப்பராக இருக்கும்,
ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டோட அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு. ஆக்சுவலாக நம்ம லைட்டிங் கம்மியாக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சரியாக தெரியல. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஸோ நல்லாயிருக்கும். எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாப்பல தம்பி. ஆக்சுவலாக நம்ம தம்பி வந்து யூடியூப் சேனல் என்ன வச்சுக்கலாம் கேட்டப்பல. ஆமாம், இப்போ யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். ஆனால் என்ன சேனல் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா சொல்லிட்டு சொன்னேன். அவருக்கு அப்படியே கை கொடுத்து ரொம்ப கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இப்போ திடீர்னு உள்ளே வந்தார்ல, அவர் தான் கடையோட ஓனர். நாம தான் வந்தாச்சு மும்பை. அவர் தாங்க நம்மளோட ஃப்ரெண்டு. அவர் நம்ம எப்போ போனாலும் நமக்கான ட்ரெஸ்ஸை கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாப்பல. உன் சேனல் என்னப்பா, உன் சேனல் நேம் சொல்ல சொன்னாப்பல. நம்ம கடையை அப்படியே ப்ரொமோஷன் பண்ணுறேன், அப்படியே எப்போ வேணா வா, நான் என்ன வேணா கொடுக்குறேன்னு சொன்னாப்பல. கண்டிப்பாக நான் கண்டிப்பாக கடையை ப்ரொமோஷன் பண்ணிடுறேன்னு சொன்னேன். நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆக்சுவலாக என்னோட ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 32. ஸோ எனக்கு 34 தான் கரெக்டாக இருந்துச்சு, 32 கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் பேண்ட்டை மாற்றி அதையும் போட்டு பார்த்தேன். ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. சரி ஓகே, முதல்ல இந்த 2 ட்ரெஸ்ஸும் பில்லு போகலான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். ஒரு ஷர்ட்டை ஒரு பேண்ட்டுக்கு ஓனர்கிட்ட போய் பேசினேன். ஆக்சுவலாக இது 1000 ரூபாய் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். 1000 ரூபாய் வராதுன்னு சொன்னார். ஆனால் நம்ம யூடியூப் சேனல் நம்ம கடையை ப்ரொமோஷன் பண்ண சொன்னேன். அப்படியே கண்டிப்பாக 1000 ரூபாய் முடிச்சலான்னு சொல்லிட்டு சொன்னார். ஆக்சுவலாக 1100 ரூபா சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஓகே பண்ணிட்டேன். சரி என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. லோயர் சாக்ஸ்லாம் எங்கே இருக்குது, எனக்கு டிஷர்ட்லாம் வேணும்னு சொன்னேன். அங்கே இருக்கு போய் எடுத்துக்கன்னு சொன்னாப்பல. அங்கே போனால் நம்ம தம்பி வந்துட்டாப்பல கரெக்டாக. தம்பி நல்ல ஹை குவாலிட்டி நல்ல டிஷர்ட் எடுத்து போடுப்போன்னு சொன்னேன். என்ன இங்கே இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் குவாலிட்டி தான், ஃபஸ்ட்டு நீங்கள் குவாலிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு செட் ஆகும்னு சொன்னாப்பல. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். தம்பி நீ எடுப்பா, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு எந்த டிஷர்ட்டுமே செட் ஆகலை. ஏன்னா எல்லாமே வேறு கலரில் ஒரு டிசைனில் இருக்குது. புள்ளிங்க போடுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு எப்பவுமே நார்மலாக போட தான் ரொம்ப பிடிக்கும். அண்ணா எல்லாரும் ட்ரெண்டிங்காக மாட்டாங்க, நீங்கள் மட்டும் நான் நார்மலாக கேட்குறீங்க. நீங்கள் ட்ரெண்டிங்காக நீங்களும் போடுங்க சொன்னால் சரிப்பா எடுப்பா பார்க்கலான்னு சொன்னேன். சரி ஓகேப்பா எடுத்துக்காட்டு நம்ம நல்லா தான் பார்த்து செலக்ட் பண்ணிடலாம்னு சொன்னேன். அந்த தம்பியை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப பாடுபட்டு ஒரு டிஷர்ட் எடுத்தாப்பல. அண்ணன் அந்த டிஷர்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 டிஷர்ட் எடுத்தாப்பல. கண்டிப்பாக நான் போட்டு பாருமான்னு சொல்லிட்டு அதை அங்கேயே போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகேப்பா அதை கொடுப்பா, அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் போட்டு பாருங்க. ஆனால் இங்கே போட்டு போவேன், வெறும் டிஷர்ட் தானே கழட்டி போட்டு பாருன்னு சொன்னாப்பல. சரி ஓகே, நம்ம கடையில் உமன் சேல்ஸ் எல்லாம் இல்லையாப்பான்னு கேட்டேன். ஆனால் வரவங்க எல்லாருமே பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிடுறாங்க, அதாவது உங்களை மாரியே. அதனால தான் பொண்ணுங்களை வேலை வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களே கலாச்சாப்பல. சரி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உங்களை சோக்கு கேட்குதா கோபி? ஓகேப்பா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் அப்படியே போட்டு பார்த்தேன். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்தது, நல்லா ஃபிட்டாக வந்தது, பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நல்லா இப்போ டிஷர்ட் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னேன். தம்பி தான் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணப்பல. ஆனால் சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகுது, இந்த டிஷர்ட்டை போட்டுங்க அப்படின்னு சொன்னப்பல. தம்பி இன்னொரு டிஷர்ட் எடுப்பா கரெக்டாக இருக்கும், நான் 2 டிஷர்ட்டாக எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். சரி ஓகே, நான் கண்டிப்பாக இந்த டிஷர்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லைனா பிளாக் ஒன்று இருக்குது, பிளாக் வேணாம்பா, 2த்துல என்ன தனித்தனியாக கொடுங்க. ஆக்சுவலி பிளாக் 2 டிஷர்ட் இருக்குது நம்ம வீட்டில்னு சொன்னேன். சரி ஓகே நான் சொல்லிட்டு இன்னொரு டிஷர்ட்டை காட்டினப்பல அந்த டிஷர்ட்டை போட்டு பார்த்தேன். கரெக்டாக மேட்ச் ஆச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி லோயர் வேறு எடுக்கணும். இப்போ டிஷர்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகிடுது. இந்த கிளாத்துக்கும் சூப்பராக எடுத்து கொடுத்தாப்பல. தம்பி அடுத்தது அந்த டிஷர்ட் ஏற்ற மாதிரி லோயர் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டேன். கண்டிப்பாக பார்க்கலாம் நான் வாங்கினேன். இந்த டிஷர்ட் அப்படியே மடிச்சு எடுத்து உள்ளே போயிட்டாப்பல. தம்பி இந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான லோயர் எடுப்பான்னு கேட்டேன். எல்லாமே பெருசாக எடுத்து காட்டினாப்பல, எதுவுமே செட் ஆகலை. சரி ஓகே போய் நல்லதாக காட்டு, ஏதாச்சும் 1-2 வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக வாங்கினேன், கண்டிப்பாக காட்டுன்னு சொன்னாப்பல. 2 லோயரை காட்டின போல எதுவுமே செட் ஆகலை. எல்லாமே பெருசாக இருந்தது வேறு. கொஞ்சம் சின்னதாக காட்டுப்பா, அப்போ தான் கரெக்டாக போட முடியும். எனக்கு மீடியம் சைஸ் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ரொம்ப பெருசாக வேணும்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹைட்டாக இருந்தால் தான் எல்லாமே செட் ஆகும்னு சொன்னாப்பல. கரெக்டாக தான் தம்பி, கொஞ்சம் கரெக்டாக காட்டு, கரெக்டாக வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு ஒயிட் கலர் லோயர் எடுத்தப்பல. ஆனால் இங்கே போட்டு பாருங்க சொன்னாப்பல. நானும் சரி ஓகேப்பா கண்டிப்பாக போட்டு பாருங்க, இல்லை நான் பேண்ட் மேலே போட்டு பாருங்க கரெக்டாக சொன்னப்பல. சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக பேண்ட் மேலே போட்டு பேண்ட் மேலே போட்டு பார்த்தா ஆனால் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. பட் ஆனால் அதில் கொஞ்சம் அந்த பேண்ட்டில் கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனால அந்த பேண்ட்டே கொஞ்சம் மாத்திர மாதிரி ஆகிப்போச்சு. பட் ஆனால் அந்த லோயர் ரொம்ப நல்லா இருந்தது, பர்ஃபெக்டாக வந்தது, பார்க்குறது நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல அட்ராக்டிவாகவும் இருந்தது. பட் ஆனால் அது நம்மளுக்கு செட் ஆகலை, ஏன்னா கீழே அடியில் ஏதோ கிழிஞ்ச மாதிரி இருந்ததுனால ஸோ அதை விட்டுட்டேன். அந்த தம்பியும் ஆனால் அதெல்லாம் வேணாம், நீங்கள் கட்டிடுங்க, நல்லா இல்லை, நீங்கள் அது கோட்டையாக இருக்குது, அதனால் அது செட் ஆகாது, நீங்கள் வேறு லோயர் தரேன், கண்டிப்பாக போட்டு பாருங்க போல. கண்டிப்பாக கொடுப்பா சொல்லிட்டு அதையும் ஒன்று போட்டு பார்த்தேன். ஸோ இப்போ கொடுத்துல பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செட் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. பிளாக் கலர் இருந்தாலும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ நல்ல க்ளீனாகவும் நம்ம ஓடும்போது கரெக்டாக கிழியாமலும் இருக்கும். இந்த மாதிரி ஃபேண்ட்டை போட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த லோயருக்கு கண்டிப்பாக நம்ம எங்கே போய் எங்கே நின்னாலும் சரி, எங்கே ஓடலாம்னு சொல்லி ஸோ நம்ம உட்காரும் போதும் நம்ம ஏந்திரும்போது கரெக்டாக கிழியாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்தமாரி லோயருங்க. ஸோ இது நல்லா இருக்குப்பா, இதே கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு இதேமாரி இன்னொன்று காட்டு பண்ணேன், எடுத்து காட்டினாப்பல. அப்படியே இன்னொரு லோயர் காட்டினாப்பல, அதையும் போட்டு பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. 2 லோயர் 2 டிஷர்ட்டு ஒரு ஃபேண்ட்டு ஒரு ஷர்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. இது அப்படியே பேக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டேன்.
இந்த ஷாப்பை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடா பார்த்தீங்கன்னா சோத்துப்பால் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பட்ஜெட்லேயும் உங்களுக்கு ஏற்ற குவாலிட்டிலும் எல்லா ஷர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே மொத்தமாக மென்ஸுக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க, எல்லா ஐட்டம்ஸும் வச்சுக்கிறாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் பற்றி சொல்ல முடியல, ஏன்னா இதை பற்றி அவ்வளோ சொல்லலை. ஆக்சுவலாக நான் எடுத்து மட்டும் தான் சொன்னேன், ஏன்னா எல்லா இருக்குது எல்லாமே இந்த கடையில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்லேயே அவங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சோத்துப்பாக்கம் வந்தவாசி ரோட்டில் நீங்கள் தமிழ்நாடா கடை அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் தம்பிக்கிட்ட இது போதும்பா, இது மட்டும் அப்படி பில்லு போட்டுன்னு சொன்னேன். சரி ஓகே நான் வாங்கினான்னு சொல்லிட்டு பில்லு கவுண்டர் கட்ட மாட்டாங்க. அங்கே போனால் நம்ம அண்ணன் இந்தலூர் தான் அவர். ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம தெரிஞ்சவர் இருந்ததுனால ஸோ அவர் கண்டிப்பாக எல்லாமே குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக நான் குறைச்சே தரேன்ப்பா, உனக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கே நான் கொண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. நம்ம கடையை பற்றி நல்லா சொல்லுப்பா, யார் இருந்தாலும் வெளியில் சொல்லு, எல்லாருமே வந்து வாங்கிட்டோன்னு சொன்னேன். கண்டிப்பாக சொல்கிறேன்னா நம்ம சேனல் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அவரும் பில்லு போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொன்னாப்பில். ஆக்சுவலாக பில்லு போட்டுருக்கும்போது நம்ம சேனலை பற்றி எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சேனல்னா உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேனலை பற்றி சொன்னேன், செல்வா தமிழ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கவரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண எல்லாரும் நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் வாங்கி நம்ம சேனல் ஐடியா போட்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு எல்லாரும் ஃபோனும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே நம்மளே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ நாள் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்த தம்பிக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக ஒரு கை கொடுத்து ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொன்னேன். சரி ஓகே, நான் கண்டிப்பாக அவங்க அடுத்த வாட்டி நான் இங்கே தான் இருப்பேன், நம்ம சேனலில் அப்படியே நம்மளை ப்ரொமோட் பண்ணி விட்டுறேன்னு சொன்னாப்புல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். ஓகேப்பா நன்றிப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம கேமராவோட செப்பல் எடுக்கணும், செப்பல் எடுத்து கொடுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. சரி வாடான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் செப்பல் எடுக்கலான்னு போயிட்டான். செப்பல் எடுத்துட்டு அங்கேருந்து சீக்கிரமாக அச்சரப்பாங்க பேக்கரிக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா எல்லாமே ரெடியாக பர்ஃபெக்டாக வச்சிருந்தாங்க. அங்கே போனோடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கிட்ட எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டு ரேட்டை பே பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போகிற வகையில் சின்னதாக ஒரு 5 ரூபா நம்மளை பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீமை வாங்கி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆக்சுவலாக நம்ம பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபா சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி ஓகே, ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு வந்தால் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாட்டுக்கு. அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம பாப்பா கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனால் கரெக்டாக கேக்கெலாம் ரெடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கேக் வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக அம்மாவோட தங்கச்சியோட பொண்ணு தான் மிதுலா, அவங்க தான் இப்போ கேக் வெட்ட போகிறோம். ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நம்ம ஆர்டர் கொடுத்தோம். அவங்க பின்னாடி நிற்கிறவங்க எல்லாமே ஃபேமிலி எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு பிறந்தவங்க தான். போனவொன்னே பார்த்தீங்கன்னா எங்கே ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களே. ட்ரீட்டில் எதுவும் இல்லை, ஐஃபோன் ஒன்று ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன், அதுவே பெரிய ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாக ஆரம்பிச்சிட்டேன். You are really a God gifted child. அங்கேருந்து கொஞ்ச நேரம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு எல்லாரும் கேக்கெல்லாம் வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ் கேக்குன்றதுனால சீக்கிரமாக விடுவோம், சீக்கிரமாக எல்லாருக்கும் வெட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. दिवाली के टपासा युमा भाई भाई पैसा काट लेना मुफासा युमा भाई पैसा दिवाली के टपासा युमा भाई पैसा युमा भाई पैसा दिवाली के टपासा युमा भाई पैसा काट लेना मुफासा युमा भाई पैसा दिवाली के टपासा युमा भाई पैसा. भाई पैसा दिवाली के टपासा युमा भाई पैसा काट लेना मुफासा युमा भाई पैसा दिवाली के टपासा युमा भाई पैसा. அவ்வளோதான் காசு, இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. ஏன்னா நாளைக்கு தான் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ இந்த நாளுக்குள்ளே எல்லா வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த நாள் அப்படியே போயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுறேங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.